அம்மையார் சௌமியா அன்புமணி அவர்கள் இன்னைக்கு சட்டசபையில ரேஷன் கடையில நடக்கக்கூடிய ஊழலை குறித்தும் விவசாயிகள் நலன் குறித்தும் பேசியிருக்காங்க. என்னன்னா, மக்களை நாசமாக்கக்கூடிய டாஸ்மார்க் வணிகத்தை பெருக்கிறதுக்கு டிபிஆர் கொண்டு வந்து ஊழலை தடுக்கிறதுக்கு முயற்சி செய்றீங்க. ஆனா ஏழை எளியோர்களுக்காக திறக்கப்பட்ட ரேஷன் கடையிலயும் ஊழல் நடக்குது. அவங்களுக்கான பொருள் அவங்களுக்கு சேர மாட்டேங்குது. இங்க டிபிஆர் கொண்டு வந்து அந்த ஊழலை தடுக்கிறதுக்கு முயற்சி செய்யணும் அப்படின்னு வலியுறுத்தி இருக்காங்க. இது இல்லாம விவசாயிகளிடமிருந்து நெல் கொள்முதல் பண்றதுக்கு போதிய டிபிசி இல்ல. இப்போதைக்கு 3000 சில்லரை தான் இருக்கு. அது 5000 ஆக்கணும். அதே போல 18 லட்சம் டன்னை தான் சேர்த்து வைக்கிறதுக்கு குடோன் இருக்கு. அதையும் அதிகரிக்கணும் அப்படின்னு இருக்காங்க. அடுத்ததா பாத்தீங்கன்னா, விவசாயிகள் விளைவித்த பொருளுக்கு அவங்களால விலை நிர்ணயம் பண்ண முடியல. ஒரு சமோசாக்காரன் கூட அவன் செய்த பொருளுக்கு அவன் தான் விலை நிர்ணயம் பண்றான். கேரளாலாம் இதுக்காக ஒரு ஆணையமே ஒண்ணு உருவாக்கி கால சூழ்நிலைக்கு ஏற்றாற் போல விலை நிர்ணயம் அந்த ஆணையம் செஞ்சுக்கிறாங்க. அதே போல தமிழ்நாடு அரசும் செய்யணும் அப்படின்னு சௌமியா அன்புமணி அவர்கள் வலியுறுத்தி இருக்காங்க.